ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்டார் ஜோடி vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கனடாவோட பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு இங்கே தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் அஸ்வினை கூப்பிட்ருக்கேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்வின், இன்றைக்கி கனடாவோட பிரைம் மினிஸ்டர் யார் அண்ட் ஜஸ்டின் ட்ரூடோ ரிசைன் பண்ணிட்டாரா பண்ணலையா? இன்னைக்கு டேட் மார்ச் 2, 2025. இன்னைக்கு கனடாக்கு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ தான். அவர் ரிசைன் பண்ணிட்டாரு, ஆனால் பண்ணலை. இன்னும் சொல்கிறேன், அவர் மார்ச் 9 ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் வார்த்தையை காப்பாற்றுவாருன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போது அவரோட பார்ட்டியிலே பார்த்தோன்னா நிறைய பேர் அவர் ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்? அவரோட பார்ட்டியில் இருக்க நிறைய எம்பிஸே ஓப்பனாகவே லெட்டர்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியிலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பதவி விலகணும்னு. ஏன்னா அவரோட பாப்புலாரிட்டி வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவரோட ஆப்போனண்ட்டான பியர் பாலியேவோட பாப்புலாரிட்டி பார்த்தா ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு. பியர் பாலியேவ் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர், அவர் ஜெயிக்கிறது வந்து இன்னெவிட்டபிள் அப்படின்ற ஒரு நிலைமை ஆன பிறகு அவரோட பார்ட்டி மெம்பர்ஸே அவரை வந்து ரிசைன் பண்ணணும்னு கோரிக்கை வச்சாங்க. அதை ஏற்று அவர் இப்போ வந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போது ட்ரூடோ ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்த பிரைம் மினிஸ்டராக யார் வருவாங்க? அதிக வாய்ப்பு மார்க் கார்னிங்கிறவருக்கு தான் இருக்குது. அவர் கனடாவில் ஒரு பாப்புலரான ஆள். ஏன்னா ஏற்கனவே இங்கே கனடாவில் ரிசர்வ் பேங்க் கவர்னராலாம் இருந்தவர். அவர் தான் லிபரல் கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்குது. அவர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆவார். ஓகே, இப்போ அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனான்னா எவ்வளோ டேஸ் ஆர் மந்த்ஸ் இருப்பார்? இல்லை இப்போ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் எப்போது கனடாவில் வரும்போது? இங்கே வந்து இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நடக்குது. ஸோ எத்தனை நாள் மார்க் கார்னியோட ஆட்சி நீடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அது சில நாட்கள் நீடிக்கலாம், சில மணி நேரங்கள் நீடிக்கலாம். அக்டோபர் மாதம் எனிவே அடுத்த ஜென்ரல் எலெக்ஷனை அவங்க நடத்தியே ஆகணும். ஸோ அடுத்த பொது தேர்தல் அக்டோபருக்குள்ளே இங்கே நடந்தே ஆகணும். லிபரல் அன்பாப்புலர் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அடுத்த எலெக்ஷனில் அவங்க கண்டிப்பாக தோற்றுருவாங்க. லிபரல் கட்சி அன்பாப்புலராக இருந்துச்சு, கன்சர்வேட்டிவ் கட்சி ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. கன்சர்வேட்டிவ் கட்சியோட தலைவர் பியர் பாலியேவ் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆவாருன்னு நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இப்போ நிலைமை ஆனால் பார்த்தா மாறிடுச்சு. ஏன் மாறிச்சு அப்படின்னு பார்த்தா இதுக்கு காரணம்லாம் நம்ம தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர் அங்கே ஜெயிச்சாரு. அவர் அங்கே ஜெயிச்சு அவர் கனடாவோட ட்ரேட் வார் இதெல்லாம் நடத்துறதுனால, அது போக ஜஸ்டின் ட்ரூடோ ரிசைன் பண்ணி மார்க் கார்னி வரப்போகிறதாலையும் லிபரல் பார்ட்டியோட பாப்புலாரிட்டி ரொம்ப கீழே இருந்தது. இப்போ அவங்களோட ஆவரேஜ் லெவலுக்கு அப்லிஃப்ட் ஆனதுனால ரெண்டு கட்சிக்கும், கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் லிபரல் கட்சிக்கும் ரொம்ப டஃப், நெக் டு நெக்காக டைட்டாக தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. முன்னாடி வந்து கன்சர்வேட்டிவ் மெஜாரிட்டி யாருமே தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ மார்க் கார்னி வந்த பிறகு அது சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் லிபரல்ஸ் இருக்கிறாங்க. அஸ்வின், இப்போது டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமேட்டு இந்த ட்ரேட் வார்லாம் நடக்குது அண்ட் கனடாவோட டாக்ஸஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலுக்கு கனடா என்ன சொன்னாங்க? கனடாக்கு எதிராக டேரிஃப் போடுவேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பல நாளாக மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் மிரட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, கனடாவில் வந்து ஒரு கெனேடியன் நேஷனலிசம், கெனேடியன் பேட்ரியாட்டிசம் பார்த்தா ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. இப்போ மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அது வெரி ப்ரவுட் டு பி கெனேடியன், இருக்கிற அமெரிக்கன் குட்ஸ் எல்லாம் நான் பாய்காட் பண்ணுவேன், நான் அமெரிக்கன் பொருட்கள்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். அதனால் அமெரிக்கன் பொருட்களை புறக்கணிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. இது போக இது பார்த்தா கெனேடியன் அரசியலே தலைகீழ புரட்டி போட்டுருச்சு. ஜஸ்டின் ட்ரூடோ அண்ட் லிபரல் பார்ட்டி பார்த்தா தேர்ட் பிளேஸில் முடிப்பாங்க, அவங்க வந்து கட்சி அந்தஸ்தையே இழந்துருவாங்க, அப்படி ஒரு மோசமான நிலைமையில் இருந்த கட்சி இந்த ட்ரம்ப்போட ட்ரேட் வார்னால அவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக அவங்க அதனால இன்னும் பாப்புலாரிட்டி கூடியிருக்கு. பொதுவாக கனடாவுக்கும் அமெரிக்காவும் ஒரு சண்டையெல்லாம் பெருசாக வராது. ஏன்னா அவ்வளோ பெரிய நட்பு நாடுகள், அண்ணன் தம்பி மாதிரி இருந்த நாடு. இப்போ அவங்கள எதிர்த்தே வந்து பெரிய வரி போடுறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. நட்பு நாடான கனடாவுக்கு 25% வரி, அவங்களோட ஒரு எதிரி நாடாக பார்க்கப்படுற சைனாவுக்கு வெறும் 10% தான் வரி. ஸோ இது நியாயமா அப்படின்னு பல மக்கள் கேட்டு இப்போ ரொம்ப இங்கே கொந்தளிச்சு போய் தான் இருக்கிறாங்க. இப்போ கரண்டாக கனடாவில் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் லீடர்ஸ் இமிக்ரேஷனை பற்றி என்ன சொல்கிறாங்க? அதை வேற நீ ஏன்பா கேட்குற? இருக்கிற எல்லா கட்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு யார் அதிகம் கோட்டாவை கட் பண்ணலாம், யார் இன்னும் அதிகமாக ரிஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், யார் பெட்டராக ரிஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இமிக்ரேஷன் விசா, பிஆர் இதை கட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் விசிட்டர் விசா கிடைக்கிறத கூட நம்ம தலைவன் ட்ரம்ப் வந்ததுனால அங்கே கூட ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகுது. இது என்னப்பா, இது கனடா தானே, ஏன் யூஎஸ் ட்ரம்ப்பு கனடாவுக்கு வர்ற விசாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால்,
யூஎஸ்க்கும் கனடாவுக்கும் இருக்கிற பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அன்கார்டட் பார்டர், ஒரு வேலி இருக்காது, ஒரு ஃபென்ஸ் இருக்காது. சும்மா அப்படி தாண்டி ஒரு அடி காலை வச்சாலே யூஎஸ்லேருந்து கனடாவுக்கு போயிடலாம். அங்கே பார்டர் கார்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிற மாட்டாங்க. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் கனடாவுக்கு வந்து விசிட்டர் விசா வாங்கி வர்றாங்க, அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக அப்படியே அமெரிக்காக்குள்ளே வந்துடுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார் கனடாவுக்கு எதிர்க்க. அதனால அவர் கம்ப்ளைண்ட் பண்ணதால இப்போ விசிட்டர் விசா கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அண்ட் ஃபைனலி அன்டாரியோட எலெக்ஷன் இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சிச்சு. அதில் என்ன ஆச்சு? ஆன்டாரியோங்கிறது கனடாவில் இருக்க ஒரு ப்ராவின்ஸுங்கிறது ஸ்டேட் மாதிரின்னு நம்ம வச்சுக்கலாம். அவங்களோட எலெக்ஷன் வந்து இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஏற்கனவே ப்ரீமியராக இருந்த டக் ஃபோர்டு, ப்ரீமியருங்கிற சீஃப் மினிஸ்டர் மாதிரி ஏற்கனவே ப்ரீமியராக இருந்த டக் ஃபோர்டு தான் திரும்பியும் ஜெயிச்சிருக்கிறாரு. நல்ல பெரிய மெஜாரிட்டியில் திரும்ப ஜெயிச்சிருக்கிறாரு. மக்கள் அவரை அங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க. கனடாவோட ரீசன்ட் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் எவ்வளோதான். அண்ட் சூன் வந்துட்டு கனடாவுக்கு ஒரு புது பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. அது வந்துட்டு மார்க் கார்னி ஆர் பியர் பாலியேவாக இருப்பாங்க. உங்களுக்கு இதை பற்றி கருத்துக்கள் எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் தான் அடுத்து நாங்கள் போடுற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். வெரி சூன் இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். until then see you, bye bye.